கடந்த திங்கட்கிழமை போலீஸுக்கு ஒரு புகார் ஒன்று வருது. என்னென்னா, ரேபிட்டோ பைக்கில் வந்த என்னை ஒரு இளைஞன் பாலியல் சீண்டல் பண்ணிட்டான், நீங்கள் விசாரிக்கணும், அவனை என்னை மோசமாக நடந்துக்கிட்டான், நீங்கள் என்னன்னு விசாரிக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய கணவரும் புகார் கொடுக்குறாங்க போலீஸில். அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் அந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொதுமக்களும் சேர்ந்து நல்லா மொத்தம் மொத்திருக்காங்க. விசாரணை இப்படி போயிட்டுருக்கு. இதற்கிடையில் இந்த சம்பவம் சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் பலர் இந்த இந்த ரேபிட்டோ, ஓலா, ஊப்பர் இது மாதிரியான பைக்கில் இது மாதிரியான வாகனங்களில் பயணம் செய்வது சரியாக பாதுகாப்பானதா, பெண்களுக்கு பாதுகாப்பானதா, குறிப்பாக இந்த மாதிரி பைக்கில் அந்த ரேபிட்டோ பைக்கில் போகிறது மிக மிக சரியான ஒரு விஷயமா, எங்கேயா இருக்குது பாதுகாப்பு? இந்தியா முழுக்க குறிப்பாக சவுத் இந்தியாவில் பல இடங்கள்ல அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஏன் பெண்கள் ஆட்டோலையும் டாக்ஸிலையும் மட்டும்தான் போக முடியுமா, பைக்கில் போக முடியாதா? இதுக்கு என்ன உத்தரவாதம்? இவங்கெல்லாம் இப்படி தான் நடந்துப்பாங்களா? இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் குரல், இன்னொரு பக்கம் அப்படியே இப்படி டேர்ன் ஆகுது. நாங்களும் பைக் ஓட்டுறவங்க தான், நாங்களும் ஆட்டோ ஓட்டுறவங்க தான், நாங்களும் டாக்ஸி ஓட்டுறவங்க தான், குறிப்பாக நாங்கள் பைக் ஓட்டுறவங்க தான், ரேபிட்டோ மாதிரியான பைக் ஓட்டுறவங்க தான், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பதிவிடுறாங்க. அவங்க சம்மந்தப்பட்டெல்லாம் பதிவிடுறாங்க. இது என்னையா அது ரெண்டு பக்கம் அப்படின்னு. நீங்கள் ஒரு சாரர் தானே பார்க்குறீங்க. தீர விசாரிப்பது மெய். இப்போ தீர விசாரிப்பது மெய் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான், அப்படி ஒரு விஷயத்தில் தான் காவல்துறை இறங்கியிருக்குது. சரி, என்னதாங்க நடந்தது? நிறைய விஷயம் நீங்கள் இந்த குறிப்பாக அந்த பைக், இந்த ரேபிட்டோ பைக் ஓட்டுற சம்மந்தமாக நிறைய இந்த செய்தித்தாள்கள்லாம் கூட நியூஸ் வரும். நான் கூட கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பைக்கில் புக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது கூட ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு வந்திருக்காரு அந்த பைக் ஓட்டுனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி ஆணும் இந்த ஓட்டுநர் அந்த ஆணை பாலியல் சம்மந்தமான சீண்டலில் சைகையும் காமிச்சிருக்காரு. இந்த ஆளுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. அது கூட செய்தித்தாளில் வந்து தான். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற பொழுது, சரி இந்த விஷயம் என்ன, இந்த விஷயத்தில் உண்மையான யார் மீது தப்பு, இதில் எங்கே தான் பிரச்சனை நடந்தது, குறிப்பிட்ட அந்த பெண் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிற அந்த பெண் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த இந்த பெண்ணிற்கும் இந்த கணவருக்கும் சென்னையில் என்ன வேலை, குறிப்பாக அந்த ரேபிட்டோ பைக் ஓட்டின அந்த நபர் சொன்ன விஷயம் தான் இந்த கேஸே வேற விதமாக மாறி இருக்குது. சரி, என்ன தான் நடந்தது? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மதுரவாயிலிருந்து பள்ளிக்கரணை போகிறதுக்காக ஒரு 22 வயது மிக்க பெண் ஒரு ரேபிட்டோ பைக் புக் பண்ணுறாங்க. ஒரு நபர் வராரு, அவருக்கு 22 வயசு இருக்கும். அவர் ஓடிபி நம்பர்லாம் சொல்லி கூட்டு வராரு. மதுரவாயிலேருந்து பள்ளிக்கரணை போய் இறக்கி விட்டோடனே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் மறுபடியும் ஒரு வண்டி புக் பண்ண முடியாது, நீங்களே இருங்க, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும், நான் யாரையோ ஒரு தோழியை பார்க்க வந்தோன்னோ, ஏதோ பொருள் கொடுக்க வந்தனோ, நீங்கள் இருங்கன்னு அந்த நபருடைய ஃபோன் நம்பரை அந்த பெண் வாங்கிக்கிறான். சரி, அவர் என்னன்னா மறுபடியும் ஒரு சவாரி எடுத்து வேறு எங்கன்னா வந்ததுன்னா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கணும், ரைட்டு வந்த வழியே தானே அதே காசை வாங்கிப்போன்னு சொல்லி அவர் நிற்கிறாரு. அதே போல் அந்த பெண்ணு அந்த அரை மணி நேரம் இதுவாக முடிச்சுட்டு பார்த்துட்டு தோழியை பார்த்துட்டு அந்த பைக்கில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருந்தோடனே இந்த பள்ளிக்கரணை டு மதுரவாயில் பைபாஸ் சாலையில் வானகரம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு இருட்டு சந்து, அந்த இருட்டு சந்துக்குள் இந்த பெண்ணுடைய கம்ப்ளைண்ட் இது. இருட்டு சந்துக்குள் அந்த நபர், அந்த பைக் ஓட்டின அந்த நபர் கொண்டு போய் விட்டார். விட்ட பிறகு எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னை மிரட்டி பாலியல் சீண்டல் பண்ணார். நான் முரண்டு பிடிச்சி கத்த ஆரம்பித்த உடனே, உன்னை வேறு விதமாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டினோடனே எனக்கு பயமாயிடுச்சு, உயிருக்கு பயமாயிடுச்சு. சரி, ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் நான். ஆனால் என்னால் மனசு தாங்கவே முடியல. எனக்கு இது பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அதன் பிறகு பைக்கில் எங்கேயாவது விட்டுட்டு போயிட வரோம், அதே பைக்கில் ஏறி உட்காந்து நான் போகும்போது தான் என்னுடைய கணவருக்கு நான் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறேன். ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, மெசேஜ் அனுப்பிச்சோடனே அவர் வந்துட்டார். தான் இந்த நபரை பிடிச்சி அப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அடித்த பிறகு காவல்துறையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனடியாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. பெரும் பிரச்சனையாகிடுச்சு. அங்குள்ள பார்த்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஏண்டா பாவீங்க இது மாதிரி அப்படின்னு. இதுக்குள்ளே விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி இந்த பைக் டாக்ஸியில் போகிறது சரியா தவறா, இது எந்த விதத்தில் பாதுகாப்பு, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. சரி, இந்த தரப்பை கேட்டாச்சு, பையன் தரப்பையும் கேட்கணும் இல்லைங்களா? அதான முறை. போலீஸ் அந்த பையனை கூப்பிட்டு என்னடா நடந்ததுன்னா, இங்கே தான் ட்விஸ்ட் அடிக்குது. ஐயா, இது மாதிரி மதுரவாயிலேருந்து பள்ளிக்கரணைக்கு அந்த பொண்ணை கூட்டு போனேன், ட்ராப் பண்ணியாச்சு. பண்ண பிறகு அங்கேயே கட் பண்ணியாச்சு. நான் அடுத்த சவாரி போடுறதுக்கு முன்னாடி இருங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் வேலை தான் முடிச்சுட்டு வந்துடுறேன்,
அந்த காசையே கொடுத்துட்றேன், திரும்ப நீங்கள் வந்து மதுரை வாயில் எடுத்து போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆச்சு. திரும்ப அந்த பெண் வந்தது. வந்தவுடனே போயிட்டு இருந்தோம். போயிட்டு வந்து வானகரம் கிட்ட வரும்பொழுது அந்த பெண் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வந்தது, ரொம்ப இதுவாக பேசிட்டு வந்தது. நானும் பேசிட்டு வந்தேன். ஓகே அப்படின்னு. பெரிய நடமாட்டம், ஆள் நடமாட்டம் இல்லை, வாகன நடமாட்டமும் அவ்வளோ கம்மியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையாச்சு. அந்த நேரம் வந்து எனக்கு பைக் ஓட்ட சொல்லி தரீங்களா, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டாங்க. நான் பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். சொல்லிக் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஒரு மாதிரி டச் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் போயிட்டு ஓகே, ஒரு பாலியல் ரீதியான சம்மந்தம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே நானும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்ட்டேன். ஒரு இருட்டான பகுதிகளில் போனால் 2 பேருடைய சம்மதத்துடன் அது நடந்து முடிஞ்சுது. நடந்து முடிஞ்சிட்டு திரும்பவும் பைக்கில் ஏறி உக்காந்து நான் போகும்பொழுது, போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 40,000 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பெண் என்னை கேட்டவுடனே எனக்கு ஷாக் ஆகி போச்சு. பணம் கொடுக்கலன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், இது உண்மை, என்கிட்ட 10 பைசா கிடையாது, நானே வந்து பைக் ஓட்டி பழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. கிடையாதுன்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே அவன் கணவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு என்னை வழியிலேயே மடக்கி அடின்னு அடிச்சிட்டாங்க. இது நான் வந்து எந்த விதத்திலையும் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணை நான் வந்து பாலியல் சீண்டல் பண்ணவே இல்லை. அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் இது நடந்தது. அது கூட கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நடந்தது. இதுதான் சாமி உண்மை. இந்த பையன் யாருன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன், 22 வயசாகுது. படிப்பு முடிச்சுட்டு வேறு வேலை இல்லாமல் சென்னையில் வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு பகலில் நைட்டில் பல பேர் இங்கே இந்த உணவு டெலிவரியில் இருக்கிறாங்க. சென்னையில் வந்து ஏதோ ஒரு வேலையில் செஞ்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, இந்த தரப்பும் ரைட் ஓகே அப்படின்னு இருக்குது. புகார் கொடுத்த அந்த பெண் யாருன்னா திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர். இங்கே தான் அடிக்குது. திரிபுரா மாநிலத்திலேருந்து உங்களுக்கு என்ன இங்கே வேலை, எங்கே தங்கியிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, அந்த நேரத்துக்கு மதுரை வாயிலேருந்து பள்ளிக்கரணைக்கு ஏன் போனோம், அதே வண்டியை நிறுத்தி ஏன் நீங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து மதுரை வாயிலுக்கு வரணும், இந்த மாதிரி இந்த இருட்டு சம்பவத்தில் நடந்த அந்த பையன் சொல்கிற மாதிரி உண்மையா, இந்த மாதிரியான கோணத்தில் ஒரு விசாரணை நடந்துகிட்ருக்கு. இந்த 2 விசாரணையும் தாண்டி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பெரிய டிபேட் நடக்குது சோஷியல் மீடியா. என்னையா இது மாதிரி வந்து இது நியாயமா அப்படின்னு ஒரு தரப்பு நான் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில நிறுவனங்கள், இந்த ரேபிட்டோ மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பைக் டாக்ஸி, இதெல்லாம் பாதுகாப்பே கிடையாதுங்க. இந்த ஆப்பை யார் வேணாலும் இறக்கி வச்சுக்கிட்டா யார் வேணாலும் வண்டி வச்சுக்கிறவங்க ஓட்டலாம், இது முற்றிலும் தவறானது, இது பாதுகாப்பற்றது அப்படின்னு. இல்லை இதில் நீங்கள் ஏறி உக்காந்துட்டாலே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் உண்டு, உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் வந்து விழுந்துடும், உங்களுக்கு எந்தாவது விபத்து ஏற்பட்டால் அதற்கு இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான எல்லாம் இருக்குது, தவறான இதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இங்கே எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது, இந்த டாக்ஸி நிறுவனத்தின் மீது எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு வண்டி புக் பண்ணுறீங்க, அந்த டிரைவர் பேர், அவருடைய எண்ணு, அவருக்கு என்ன மொழி தெரியும், அத்தனையும் வரும். நீங்கள் வெறும் புக் பண்ண உடனே ரைட்டு வண்டி வருதா, எங்கள் மேப்பில் வந்துட்டுருக்கு, பள்ளிக்கரணை தாண்டுதா, மேடவாக்கத்துக்கு வருதா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அது வண்டி என்ன, அவருடைய பேர் என்ன, அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும், அவருக்கும் வந்த பிறகு இவருக்கும் மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. குறிப்பாக வண்டி என்ன பார்க்குறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா மட்டும் கேள்வி கேட்பாங்க. என்னென்னா அந்த வண்டியை மாற்றி எடுத்துன்னு வராங்க பாரு, இங்கே தாங்க பிரச்சனை நடக்குது, அந்த வண்டியில் நீங்கள் ஏறாதீங்க அப்படின்றாங்க. எங்கள் அவசரத்துக்கு புக் பண்ணுறதுக்கே வரமாட்டேன்றாங்க. வந்த பிறகு வந்து வண்டியில் ஏறாதீங்க இது பண்ணாங்க. சில பேர் கேட்பாங்க வந்து, இதெல்லாம் இதில் வந்து புக்கிங்கில் வேறு நம்பர் இருக்குது, நீங்கள் வந்துருன்னா அந்த ஆட்டோ அங்கே சர்வீஸ் விட்டேன், ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்தேன், இந்த பைக் என் ஃப்ரெண்டுது, நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன், பைக் வந்து மெக்கானிக் ஷெட்டில் நிற்குது, இது மாதிரியான பதில் இருக்கும். இந்த இடத்துல தாங்க தப்பு நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல தப்பு நடக்கும்போது இதை கவனிக்காமல் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் அந்த எண்ணை வைத்து ட்ராக் பண்ணுறதுக்கு மிக சிரமம். இங்கே வழக்கு பதிவு கூட ஒரு 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 ஆணித்தரமான காரணம் இருக்காது, தப்பும் மேலே தானே அப்படின்னு. இதை நீங்கள் தான் மாற்றணும். இன்னொரு தரப்பு என்னன்னா, வண்டி மாத்திரம் இல்லை, அப்படியாப்பட்ட நிறுவனம் அவனுக்கே வந்து அந்த வண்டி வந்து கொடுக்குறாங்க, அவனுக்கே வண்டி ஓட்டுறதுக்கு வந்து உரிமம் கொடுக்குறாங்க, அதை நிறுத்துங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில், இன்றைய ஓட்டத்தில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் மெட்ரோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, டாக்ஸி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளோ இருந்தும் வந்து போதாது. பயணம் 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 ஓடிக்கிட்டே இருக்குது. தூங்கா நகரம்னு வாங்க, சென்னையும் ஒரு தூங்கா நகரம் தான். ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த வண்டி கிடைச்சாலும் தொத்தின்னு ஓடிடலாம். இது மாதிரி மழை காலத்தில் நீ 3 மடங்கு காசுன்னு கொடுக்குனா கூட வரவே மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் மீறி பலர் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, வண்டி வருது போகுது இதெல்லாம் தாண்டுது ரைட்டு, ஒரு பெண்ணை ஏற்றி போனால் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன், நீ உன்னை நம்பி தான் அந்த பெண் வரா, உன் பைக்கில் நம்பிக்கையோட தானே உட்காடுறா, நீ அவளை என்ன வேணாலும் இருட்டில் இது பண்ணிவிடுவா, நீ என்ன வேணாலும் மிரட்டுவியா, இது அப்படியே கடந்து அப்படியே விட்டால் என்ன ஆகும்,
இந்தவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். இது வந்து அந்த பெண்ணின் தரப்பு பக்கம் நின்று பேசுறவங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா, எப்போ அவன் சொல்றான், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன், நான் 22 வயசாகுது, நான் படிச்சிருக்கிறேன், வேற பொழப்பு இல்லை, நான் வந்து ஓட்டுறேன், ஒரு ஆணை திரும்ப திரும்ப வந்து பாலியல் ரீதியாக சீண்டிக்கிட்டே இருந்தா, ஆசை சீண்டிக்கிட்டே இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது 40,000 ரூபாய் கேட்கறா அப்படின்னு. இதுதான் சாமி நடந்தது. அவங்க தரப்பையே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பெண்ணுன்னு சொல்றதுனால அந்த தரப்புல தான் நியாயமும் என்ன சொல்றது வந்து அனுதாபமும் அதிகமா இருக்குது. என் தரப்புல இல்லையே, என் தரப்பையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின் போது இங்க வந்து சோசியல் மீடியாவில் இதையே நம்ம பார்க்கணும். ஏன்னா போற பக்கம் சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்படியே காரணம், இப்போ நீங்க பைக்கில் போகும்போதோ அல்லது வண்டியில போகும்போதோ, நான் தவறா சொல்ல, ஒரு பெண்ணை இடிச்சிட்டான்னு வச்சுங்க, தட்டன்னு 50 பேர் கூட்டிடுவாங்க. அது பொதுவான விஷயம்தான். ஏன்னா பெண்ணிற்கு ஏதாவது ஆயிடுச்சு, என்ன ஏது அப்படின்ற ஒரு பதட்டம் நம்ம ஆட்களுக்கே உள்ள இருக்குதான். ஆனால் அதில் யார் இடிச்சாங்க ஏது அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓட்டின்னு வந்த ஆண் இருக்கான்ல, அவனுக்கு வந்து தர்மடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஏதுன்னே கேட்கறது கிடையாது. நானே சமீபத்தில் ஒரு இதுவை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் நிறுத்துது வந்து அடிக்கிறவங்கள, ஐயோ அடிக்காதீங்கன்னா என் மேலே தான் தப்பு, நான் தான் ராங் ரூட்டில் வந்து இடிச்சிட்டான்னு. இதை கொஞ்சம் கூட யோசனை கிடையாது. அப்போ என்னன்னா, பெண்களின் மீது ஒரு தனி அக்கறை இருக்கிறது. அதை தாண்டி சில பெண்கள் இதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த பைக் டாக்ஸி ஓட்டுன இவர் மீது ஆதரவாக இவருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. போலீஸ்க்கு என்னன்னா, 2 பக்கத்தையும் விசாரிச்சு ஆகணும், 2 பக்கத்திலையும் உள்ள விஷயங்களை பேசி ஆகணும். அப்புறமா அந்த சாலையில் வந்தாங்க இல்லைங்களா, பள்ளிக்கரன்லேருந்து மதுரை வயலூர், இதில் இருக்கிற இந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை பார்க்கணும். உண்மையிலே நடந்தது என்னன்னா, அது விஷயத்தை எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவாங்க. இதையெல்லாம் மீறி எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது தான் வந்து, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நீங்கள் உஷாராக இருக்கணும். நீங்கள் வந்து புக் பண்ண அந்த வண்டி நம்பரும் வந்திருக்கிற வண்டி நம்பரும் ஒன்றான்னு பார்க்கணும். அந்த டிரைவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று அவசர உதவி, உங்களுக்கு ஆபத்துன்னா அதற்கான அவசர எண் இருக்குது, அதுக்கான செயலியை நீங்கள் வந்து இறக்கி வச்சுக்கணும். பெண்களுக்கான செயலியை போலீஸ் உடனே அலர்ட்டாக வரும். இதெல்லாம் பண்ணாமல் படித்தவங்க இதெல்லாம் பண்ணாமல் குற்றாம்போக்கில் நீங்கள் ஏறி பண்ணால் என்ன பொறுப்பு, உங்கள் கையிலையும் இருக்குது அப்படின்னு. இது முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ, 2 தரப்புலையும் இருக்குது. இந்த வீடியோ வருவதற்குள் விசாரணைக்கான உண்மை தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.